ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோடு இதுதான் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி ஒர்த்தாக தான் இந்த எபிசோடு இருக்கும். சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. வேற ஒன்ட்ட அட்டாக் பண்ண ஐடியாஸ் இல்லைன்னா உன்னை கொல்ல வேண்டியதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டீமன்ஸ்க்கும் டீமன் லார்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். அட்மாஸ்பியர்ல இருக்க மொத்தமானவையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி உன்னை அட்டாக் பண்றேன். இது உன்னை வேற டிமென்ஷனுக்கே அனுப்பிடும். எவ்வளவு பேரியர் லேயர்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கோ, இந்த மார்டல் ஸ்பியரை உன்னால தடுக்க முடியாது. நம்ம அட்டாக் பண்ணா அவனோட அட்டாக் புஃப்னு காணாம போயிருது. என்ன இது பொஃப்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டீமன் லார்டே ஷாக் ஆகுறான். அது மாதிரியே இருக்கிற சேம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ண உன்னோடது மார்டல் டார்க் ஸ்பியர், என்னோடது ஸ்பேஷியல் ஸ்பெல் வாய்டு. தொடர்றது எல்லாத்தையும் வேற டிமென்ஷனுக்கு அனுப்பிடும், டஸ்டா மாத்திரும். இந்த ஸ்பெல்ல கத்துக்கிட்ட உடனே நான் நிறைய எனக்கு மேல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரே ஸ்பெல் ஒன்னோட ஒன்னு கொலைடானா என்ன ஆகும்? நான் அதை ஆர்டரா அடுக்கி வச்சேன்னு சொல்லுவோம். நான் ஒரு மார்டல் டார்க் ஸ்பியரை கிரியேட் பண்ணவே எவ்வளவு மாணவ யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கீசராமி ஷாக் ஆகுறான். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா உன்னோட ஒன்னு நியூட்ரலைஸ் ஆகி இப்ப நீ பார்த்த மாதிரி தான் பொஃப்னு எல்லாம் போயிடுச்சு. அதை நான் எப்படி சொல்றதுன்னா, இப்போ உன்னை பார்த்து எப்படி டிசப்பாயிண்டடா இருக்கணும் அதே மாதிரி தான் அப்பவும் இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். சுப்ரீம் டீமன் லார்ட் ஆர்ட்ஸ் உனக்கு தெரியும், அதுவும் ஒரு சாதாரண ஹியூமனுக்கு தெரியும் சொல்ல வரியா? அதுக்கு எவ்வளவு மானா தேவைப்படும் தெரியுமா? நான் பேசும்போது தும்மல் போடாம என்ன கவனி நம்ம ஹீரோவை டச் பண்ணா லாய்ட் கிட்ட நிறைய மானா இருக்குன்னு தெரியும், பட் நானே இன்னும் லாய்டு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையான்னு கிரிம்மே ஷாக் ஆகுறேன். ஃபைனலி நான் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஆன்சர் ஒண்ணுதான், இந்த வாய்டு ஒரு டீமனை கொல்லுமா, நீ இறந்து போவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த வாய்டு வச்சு ஈசராமைவை துரத்த ஆரம்பிக்கிறான். ஈசராமையும் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். சுத்தி ஸ்டீமா இருக்கிறதுனால எதிரிங்களால இவங்களை பார்க்க முடியல. ஹீரோ அண்ட் லேரோட ஸ்மெல்லிங் பவரை வச்சு செல்ஃபா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பாய்சன்ஸ் ரென் வந்து டீமன் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க எல்லாரையும் வேக் ஆக்கிட்டு இருக்கா. நான் கூட நீ ட்ரெஸ் கழட்டிட்டு வித்த காமிக்கிறான்னு நினைச்சேன் அப்படின்னு செல்ஃபா சொல்லவும், நான் ஒன்னும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ரென் சொல்றேன். மேபி சூரியன் வந்தா நம்மளாலையும் பெட்டரா பார்க்க முடியும். ஆல்பர்ட் டைமை பார்த்துட்டு இந்நேரத்துக்கு சூரியன் வந்திருக்கணுமே அப்படின்னு ஷாக் ஆகுறான். மேல வானத்தை டார்க்கா மறைச்சிட்டு இருக்குது ஆக்சுவலி ஸ்கையே இல்ல, நம்ம ஹீரோவோட மானாதான் மொத்த ஸ்கையவும் மறைச்சிட்டு இருக்கு. இந்த வாய்டுக்குள்ள கீசராமை மாட்டிக்கிட்டு இருக்கான். ரீஜெனரேஷன் பண்ண அந்த மானாவே அது உறிஞ்சிட்டு நான் என்ன பண்ண அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னு உடனே, ஹே பிரின்ஸ் லைட், நான் தான் ஜேட். அந்த கீசராமை பயந்து ஓடிட்டான். என்னோட கான்சியஸ் எனக்கு திரும்ப வந்துடுச்சு. நான் ஜேடு தான், சோ அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அட்டாக் இன்னும் அதிகமாக்குறான். கலிலியா, க்ரோ, டாலியா, பேபிலா, ரென் யாராச்சும் வந்து இவனை கொல்லுங்கடா அப்படின்னு கீசராமை கத்திட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கீசராமைவை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றான். நம்ம ஹீரோவோட மானா இப்ப மறைஞ்சு சூரியனும் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க. அசாசின்ஸ் எல்லாருமே இருட்டுக்குள்ள மறைஞ்சிருந்தே வாழ்ந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சன்ரைஸ் ரென் பாக்குறா. ஹே கைஸ், அந்த செவன்த் பிரின்ஸ் பத்தி ஒரு லெஜெண்ட் ஸ்டோரி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஜேடு கேட்கவும், அவன் பேர் கூட எங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தான் எப்படியும் த்ரோன் கிடைக்காதுன்னு கேட்கவும், செவன்த் பிரின்ஸ் பிறந்த அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமான்னு கேட்கவும், ஆமா ஃபயர் ஒர்க்ஸ் ஏதோ வெடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு டாலியா சொல்லவும், ஆக்சுவலி அந்த செவன்த் பிரின்ஸ் பிறந்த உடனே அவர் யூஸ் பண்ண மேஜிக் தான் அதுவான். அப்பேற்பட்ட ஒரு மேஜிக்கல் ப்ராடக்டியால நம்ம கர்ஸ் எல்லாம் நீக்கி இந்த இருட்டுல இருந்து நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜேடு சொல்லவும், அதெல்லாம் கண்டிப்பா ரூமரா தான் இருக்கும், இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ப்ராப்பரான ஜாபையாச்சும் நீ கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லவும், நான் சொல்றது உண்மைதான்ப்பான்னு ஜேட் சொல்றான். அது மட்டும் உண்மையா இருந்தா அந்த செவன்த் பிரின்ஸ்கே லைஃப் ஃபுல்லா நான் சர்வ் பண்றேன்னு சொல்லுவோம், அதுவும் நல்ல ஐடியா தான் ஜேட் சொல்லியிருப்பான். ஜேட் சொன்னதை நம்ம ஹீரோ ரியாலிட்டியா மாத்திட்டான் தான். ரென் சந்தோஷத்துல இப்ப அழுதுட்டு இருக்கா. அவங்களோட ஜேடுக்கு மட்டும் ஏன் தூரமா கலர வைக்கிறோன்னு கேட்கவும், இந்த இடத்துல தான் சூரிய ஒளி நல்லா வரும் அண்ட் ஜேடோட ஒரிஜினல் பாடி ஒன்றும் நம்ம கிட்ட கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட்டுக்கு நடுவுலையும் அந்த ஷேடோ உல்ஃபை ஈஸியா அனலைஸ் பண்ணீங்க, சூப்பர் அப்படின்னு கிரிம் சொல்லவும், ஷேடோ உல்ஃப் எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்த நான் ஃபர்ஸ்டே டிடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஷேடோ உல்ஃப் ஸ்பெல்ல என்னால ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியலன்னா என்னால அதை பண்ணிருக்க முடியாது. அந்த கீசராமே உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங் தான், பட் இந்த ஃபைட்ல ஜெயிச்சது நான் சொல்ல முடியாது, ஜேடுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஷேடோ உல்ஃபோட ஸ்பெல்ல நான் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஜேடு ஆல்ரெடி எனக்காக கிரியேட் பண்ணி வச்சிருந்தான். ஜேடு சாகிறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்பெல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஃபைட்டை ஜெயிச்சது நான் கிடையாது, ஜேடு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் ரென் ஒளிஞ்சிருந்து கேட்டு அழுதுட்டு இருக்கா. இதை நான் கிராஸா கட்டியிருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை தான் நானும் சொன்னேன்னு கிரிம் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த கிராஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்பர்ட் அந்த இடத்துக்கு போறான். இது யாரோட கிரேவ் அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கும். அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கும். அசாசின் கில்டோட லீடர் ப்ரீவியஸ் ஆர்டஸ்டோட லார்ட் ஜேடோடது தானே. ஜேடுக்காக அசாசின் கில்டு ஒன்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லா டீமன்ஸ்னு அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும், அவங்க ஏதோ கதை சொல்லி சமாளிச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோவா ஆமா அப்படின்றதான் அசாசினா அவங்க எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாங்கிற எல்லாத்தையும் என்கிட்ட டீட்டெயிலா சொன்னாங்க. சூரிய ஒளி படுற மாதிரி ஜேடுக்கு உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஸ்பாட் தான். நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அண்ட் தனியாவே ஒரு டீமனையே தோக்கடிச்சிருக்க. என்னோட லிட்டில் பிரதர் இவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் கைண்டாவும் இருக்கிறதுன்னு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. பட் அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. அவங்க எல்லாருமே
ஒரு பைலைட்டட் ஆனது போக நிறைய பேரை அசாசினேட் பண்ணி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அண்ட் ராயல் ஃபேமிலியில இருந்த ஒன்னியா அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே பெரிய கிரைம். ஸோ கண்டிப்பா அவங்கள பனிஷ் பண்ணாம விட முடியாது. பிரின்ஸ் லாய்டுக்கே எங்க லைஃப் ஃபுல்லா நாங்க ஒர்க் பண்றோம், அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள ரிஸ்ட்ரெயின் பண்ண அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீ தான் சொல்லணும் லாய்டு. ஒரு பெட்டை அடாப்ட் பண்ற மாதிரி இது ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்கெல்லாம் உன்னோட ரிட்டர்னர்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ தான் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிடணும். நீ என்ன சொல்ற அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும், நீ சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் ஆல்பர்ட், நான் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷுவரான ஆல்பர்ட் கேட்கிறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும், ஆல்பர்ட்டும் இப்போ ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நீ 7th பிரின்ஸா இருக்கிறதுனால உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது, உன் இஷ்டப்படி வாழலாம் நீ நினைக்காத. நான் இதை எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா, நீயும் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், அது என்னோட லிட்டில் பிரதர். ஸோ எங்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்காம பிரச்சனைனா எங்ககிட்டயும் வந்து ஹெல்ப் கேட்கலாம் சரியா? ஏன்னா நீ என்னோட லிட்டில் பிரதர் அண்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு ஆல்பர்ட் சொல்லவும், உனக்கு பிரச்சனை நீ அழுதுகிட்டே ஆல்பர்ட் ஓடி வரணும்னு அவன் எதிர்பார்த்திருக்கான். நீ தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்சிட்ட அப்படின்னு டியான் சொல்றான். பிரின்ஸ் ஆல்பர்ட் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி டாவோ ஓடி வந்து பார்த்துட்டு, ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கு, வியர்டான லுக், எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஓகே பிரச்சனை முடிஞ்சது, அப்புறம் பார்க்கலாம்னு கிளம்பவும், செல்ஃபா அவளை பிடி, லாஸ்ட் டைம் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லல அப்படின்னு ஆல்பர்ட் ஓடுறான். நீ ரொம்பவே கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லி கிரம் சொல்லவும், ரெண்டுக்கும் மற்றவங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். செல்ஃபா வந்து இப்போ டாவோவை பிடிச்சிருந்தா இப்போ அசாசின் கில் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கட் அவுட் விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லாய்டு எங்களை ஏத்துக்கிட்டாரா, அவருக்காக இனி நாங்கள் எங்க பெஸ்ட் ஒர்க் பண்ணுவோம், நீ சொன்ன மாதிரியே ஜேட் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆல்பர்ட் கூட டீ பார்ட்டி குடிக்கணும்னு கேட்டதான், பட் இருந்தாலும் இது ரொம்ப ஓவரா தெரியல, இந்த கிங்டமோட பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் எல்லாரும் கூட இப்படி உட்காந்து பழக்கம் இல்லை அப்படின்னு டாவோ சொல்றாங்க. 2nd 4th 6th 7th எல்லா பிரின்ஸும் இந்த இடத்துல இருக்காங்க, எங்களை கண்டுக்கிடாத, நீ என்ஜாய் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லுவோம். அப்ப சரி, ஹே மெய்டு டீ கொண்டு வானவா சொல்லவும், செல்ஃபா வேறுமையாக டாவோ மேல ஊத்தி விட்டுருக்கா. உங்க ஸ்டைல நீங்க சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் வந்து சரக்க கொடுக்குறான். ஐயோ நீங்க எல்லாம் ராயல் ஃபேமிலி, உங்க முன்னாடி எப்படி அப்படின்னு சொல்லி கலிலியா வந்து கேட்கவும், உங்களை மாதிரி காமனர்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க நானும் கத்துக்கிறேனே அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். க்ரோவோட ஸ்கர்ட்ஸ் ஸ்பீச்ல பாதிக்கப்பட்டு டாவாவும் அழுதுட்டு இருக்கா. ஸோ இப்படிதான் நார்மலா எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்களான்னு ஆல்பர்ட் பார்த்தா, நீங்களும் சரக்கடிங்களே அப்படின்னு சொல்லி டாலியா ஆல்பர்ட்டை கேட்கவும், நான் அஃபிஷியல் டியூட்டில இருக்கேன் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றான். உடனே டாலியா அவளோட பவரை யூஸ் பண்ணி, பிரின்ஸ் ஆல்பர்ட் நான் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன், என் போதையை உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லவும், என் பிரதரோட ட்ரெஸ் நீங்க ஏன் கலட்டினீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம போதையில டென்ஷன் ஆகுறான். அம்மா ரெண்டு செல்ஃபான்லாம் எங்க போனாங்க அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இங்க கேர்ள்ஸ் மட்டும் தனியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெண்டுமே அவங்க கூட தான் வந்திருக்கா. இந்த இடத்தையே லார்டஸ்டோட டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கிடலாம் போலியா அப்படின்னு சொல்லி செல்ஃபாவும் டாலியாவும் பேசிட்டு இருக்காங்க. மிஸ் செல்ஃபா உங்களே மாதிரியே நானும் லாய்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரென் சொல்றேன். இது நான் மட்டும் தனியா டிசைட் பண்ண முடியாது, பிரின்ஸ் லாய்டோட ஒப்பீனியனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கான். நீங்க என்ன பண்றேன்னு ரென் ஷாக் ஆகுறா. நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன், செல்ஃபா நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்கா. அப்படி என்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் பாய்சனஸ் பைலைட்டட் வரேன்னு சொல்லவும், உடனே நீ பாய்சன் பைலைட்டட்னு சொல்லிக்கிடாத, ஏன்னா உங்க ஃபுல் பவரையும் நீங்க யாருமே இது நாள் வரை யூஸ் பண்ணல. பாய்சன்கிறதே கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தான், நீ மட்டும் அதுக்கான ஸ்பெல்ல கிரியேட் பண்ணா மேபி அதை வச்சு உன்னால மெடிசன் கூட கிரியேட் பண்ண முடியும், மக்களை காப்பாற்றவும் செய்யும் நம்ம ஹீரோ சொல்லவும். சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நீ உன் பேரண்ட்ஸை கொண்டவா, பாய்சனஸ் கேர்ள், கர்ஸ்ட் கேர்ள்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் உன்னாலையும் மக்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னது. ரென் வந்து அப்படியே ஹாப்பியா யோசிச்சு பார்த்தா, பிரின்ஸ் லாய்டுங்களை ஒரு தடவை கூட பைலைட்டர் நீ கூப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி ரென் யோசிக்கிறா. என்னோட அட்வைஸ், நீ உன்னோட பவர்ஸை பத்தி இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிறேன் அப்படின்னு ரென் சொல்றா. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடையே இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை அது ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.